வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சத்தான சுவையான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து வச்சுட்டோம். அதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்படி நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். ஓமமும் சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. கிழங்குல ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்க கிழங்கு அதிலே சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த கொத்தமல்லியும் வெந்தயக்கீரையும் நறுக்கி வச்சுருக்கோம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால போதும், இது வரைக்கும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு கோதுமை மாவு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதை இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் மேலே. ரொம்ப மெலிசாக இல்லாமல் உருட்டினா போதும், ரொம்ப மெலிசாக வேண்டாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
கல் சுடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒட்டி வச்சிருந்த சப்பாத்தியை இதில் போட்டுருக்கோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நம்ம அதை சுற்றி எடுத்துடலாம். எடுத்துடலாம். சப்பாத்தி எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி. இது நல்லா சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் நம்ம வந்து ஓமம், சக்கரவள்ளி கிழங்கு, கொத்தமல்லி, வெந்தயக்கீரைலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நம்ம சாஸோ இல்லை தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.